ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வாரம் நம்ம ஒரு கத்திரிக்காய் தயிர் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சூப்பராக இருக்குங்க. இது ஒரு பெங்காலி டிஷ் தான். அதுக்காக பெரிய ஒரு கத்திரிக்காய் எடுத்து இப்படி வட்ட வடிவமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு தட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. இப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அவ்வளோதான். நல்லா இப்படி தேய்ச்சி ரொம்ப ஒட்ட வைக்க வேண்டாம். கொஞ்சமாக தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும். பாருங்கள், நல்லா அந்த காரம் அதில் பிடிக்கணும், அவ்வளோதான். அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் இருந்தால் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கத்திரிக்காய்க்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 10 நிமிஷத்துக்கு மேலே வைக்கக்கூடாது, இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த 10 நிமிஷத்துக்குள்ளே மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், கெட்டியான தயிர் தான், அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றியிருக்கேன். தண்ணி ஊற்றி ரொம்ப கரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அது இருக்கட்டும். இன்னொரு தாளிப்புக்காக முதல்ல கொஞ்சம் ஜீரகம் வறுத்து நல்லா பொடி பண்ணி இதில் சேர்க்கணும். அதுக்காக வறுத்துடுறேன். பொடியாக இருந்ததுன்னா அதுவும் கொஞ்சம் சூடேற்றி இந்த மாதிரி அதில் போட்டுக்கலாம், தயிரில் இருக்கட்டும். அதுக்குள்ளே 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம அந்த கத்திரிக்காயை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக கொஞ்சம் ஆயில் விட்டு கடாயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான், நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டாம். நல்லா ஒரு பக்கம் வெந்து வரட்டும். அப்புறம் 2 நிமிஷம் தான், 2-3 நிமிஷம், அதுக்கு மேலே வராது. 3 நிமிஷத்தில் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இனி இதெல்லாம் திருப்பி போட்டுட்டு திரும்பவும் அதே மாதிரி மூடி ஒரு 2-3 நிமிஷம், அதுக்குள்ளே அது ஃபுல்லாக நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு பார்த்திங்களா? நல்லா மூடி வச்சதுனால அந்த சூடெல்லாம் நல்லா அதுக்குள்ளேயே இருக்கும். அப்புறம் எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். எல்லாம் இப்படி எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு இனி ஒரு தாளிப்பு பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு டீஸ்பூன் ஆயில், ஒரு டீஸ்பூனோ ஒரு டேபிள் ஸ்பூனோ உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடித்து வரும்போது நம்ம இதில் ஒரு 2 மிளகாய் பிச்சு போட்டுட்டு 10 போல் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரும்போது கருவேப்பிலை, 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரும்போது நம்ம மிச்சம் இருக்கிற பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன், அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரும்போது ஒரு அரை டீஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன் மிளகாத்தூள். காஷ்மீரி சில்லி போட்டால் நல்லா கலர் சூப்பராக வரும். அதுவும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு அதை ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த ஜீரகத்தை நல்லா பொடி பண்ணி முதல்ல வறுத்து உரலில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா பொடி பண்ணி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த வெங்காயம் வதக்கி வச்சது நல்லா ஆறட்டும். ஆறின விட்டு தான் இதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், கரெக்டாக இருக்குது. இதில் இனி அந்த தாளிப்பு ஆறின விட்டு தான் போடணும். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கலராக இருக்கும். இனி நம்ம இந்த பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அதையும் இதில் ஒன்றா போட்டுட்டு நல்லா அந்த தயிர் மேலே எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்புறம் நீங்கள் சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் மீண்டும் ஒரு புது டிஷ்ஷோடு உங்களை பார்க்கும் வரைக்கும் வணக்கம்.